நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் வாழும் பொழுது எங்களுக்கு துவா கேட்டிருக்கிறார். ஒரு தடவை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் துவா செய்யுங்க நீ. ஏன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவோட விருப்பமான மனைவி ரசூலுல்லாஹ்க்கு இருக்க இல்லை. அவ்வளோ ஆயிஷாவோட அன்பு வச்சிருந்தார். ஒரு தடவை துவா கேட்டாங்க, யா அல்லாஹ் ஆயிஷாவுடைய முன் பின் பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். ஆயிஷா ரலியல்லாஹுக்கு சந்தோஷத்தை துள்ள தொடங்கிட்டாங்க. இவ்வளவு நபி அவங்க துவா கேட்டுட்டாங்களே. அப்ப சொன்னாங்க, ஆயிஷா ஒரு தடவை துவா கேட்டது சந்தோஷப்படுறீங்களே, நான் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் என் உம்மத்துக்கு துவா கேட்கிறேன் ஆயிஷா. உம்மத்துண்டா யாரு? நாங்க தான் உம்மத். ஒவ்வொரு தொழுகை பர்லு சுன்னத் என்று சொல்ல எங்களுக்கு துவா கேட்டாங்க நபி அவங்க. இப்ப நாங்க பிறக்க முந்தி எங்களை வாப்பாவும் துவா கேட்டுருக்க மாட்டார் எங்களுக்கு. ஏன்னா என்ன பிள்ளைன்னு தெரியாது அவருக்கு. ஆனா நாங்க பிறக்கிறதுக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா கேட்டார். சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில போய் நாங்க ரசூலுல்லாஹ் பார்க்கறோமா இல்லையா? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கல்புல இருக்கு, வேற ஒன்றும் இல்லை எங்கட கல்புல. நாங்க இன்ஷா அல்லாஹ் முதலா நபியை பார்க்க இருக்கிறோம் ஹவுதுல் கௌசர்ல. எங்க ஹவுதுல் கௌசர் தடாகம் இருக்குது, தண்ணி குடிக்கிற இடம். இந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கையால தண்ணி குடிக்கணும் வாங்க. அப்படியே தண்ணி குடிச்சிட்டு இருக்கும் பொழுது அந்த மலக்குகள் தான் போலின்னு செய்வாங்க. அவன் மதீனால இருக்குதே நபியுடைய மிம்பர், இது நபியுடைய ஹவுதுல இருக்கும். நபியவங்க ஹவுதுல இருந்து கொண்டு பார்த்துட்டு இருப்பாங்க எல்லாரையும். அந்த உயரமா நடந்த மிம்பர் பார்த்தா தண்ணி கொடுப்பார். தண்ணி கொடுத்துட்டு இருக்கும்போது சத்தம் ஒன்று கேட்கும் பின்னால. மலக்குகள் கொஞ்சம் பேரை துரத்துவாங்க, வராத இந்த சஃபுக்கு வந்துடாத தண்ணி குடிக்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, இது யார், ஏன் திறத்துறீங்க? யா ரசூலல்லாஹ், உங்களோட மௌத்துக்கு பிறகு இவங்க என்ன செஞ்சாங்கன்னு தெரியுமா? உங்களோட மௌத்துக்கு பிறகு இஸ்லாம் மார்க்கத்தை பத்தி அணுவளவு கவலை இல்லை. இவ்வளோ இரக்கமுள்ள துவா கேட்ட நபி அவங்க சொல்லிடுவாங்க, அவங்கள காட்டாதீங்க இந்த முகத்தை. கண்ணியமிக்க சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கையால குடிக்கும் ஹவுதுல் கௌசர். அப்ப என்ன செய்யும்? நபியவங்க கொண்டு வந்த இஸ்லாத்தை நாங்க தானே பாரம் எடுக்கும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், கியாமத்துடைய நாளையில ஹபீபை ஞாபகப்படுத்துவாங்களா எங்கேயாவது? இப்ப நீங்க உலகத்துல இன்றைக்கு கூட்டாளிமார் சாப்பிடக்கூட கூட்டாளி ஞாபகம் வருது, மனைவி பிள்ளைகள். கியாமத்துடைய நாளையில யாரையாவது ஞாபகம் வருமா? சொன்னாங்க ஆயிஷா, 3 இடம் இருக்குது, யாரும் யாருடைய ஞாபகம் வராது ஆயிஷா. ஒன்று இந்த ததாயிரு சுஹஃப், ஏடுகள் கொடுக்கிற நேரம், வலது கை இடது கை, இந்த நேரம் மனைவி பிள்ளை ஒத்தர ஞாபகம் வராது. ஆனா எங்களை ஞாபகப்படுத்துற ஒரே ஒரு மனிதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். சகோதரர்களே, அவ்வளோ எங்களோட இரக்கமா இருப்பாங்க. ஆனா நாங்க இரக்கமா இல்லையா? நாங்க எங்களோட இரக்கம் எவ்வளவு தூரம் இருக்குது அல்லாஹ்க்கு தான் தெரியும். என்கிற நேரங்களை எதுக்கோ செலவழிக்கிறோம். கண்ணியமிக்க சகோதரர்களே, ஒரே ஒரு ஹதீஸை சொல்லி முடிக்கின்றேன். ஷஃபாத்துடைய ஹதீஸ், பெரிய ஹதீஸ், புகாரி. சகோதரர்களே, அந்த நாளுடைய கஷ்டம் தாங்க இயலாம, அந்த நாளுடைய கஷ்டம் தாங்க இயலாம நாங்க எல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை தேடி ஓடுவோம். ஏன்னா அவ்வளோ கஷ்டமான நாள் அந்த நாள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட போய் கெஞ்சுவோம், நாங்க எல்லாரும் சேர்ந்துதான், நீங்க தான் எங்கட வாப்பா, அல்லாஹ் கிட்ட பேசுங்க. அவர் உடனே சொல்லுவாரு, நான் அல்லாஹ் சாப்பிட வானாண்ட பழத்தை சாப்பிட்டேன், என்னால பேசல. நீங்க நூ அலைஹிஸ்ஸலாத்து இடத்துல போங்க எல்லாரும். உடனே நாங்க எல்லாரும் நூ அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட ஓடி வருவோம். நீங்க தான் முதல் நபி உலகத்தில், அல்லாஹ் கிட்ட கொஞ்சம் பேசுங்க. நூ அலைஹிஸ்ஸலாம் சொல்லிடுவாங்க, நான் என் மகனுக்கு துவா கேட்டதால அல்லாஹ் கோபம் அடைஞ்சிருக்கிறான், அதனால என்னால முடியாது, நீங்க போறதா இருந்தா போங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல நாங்க எல்லாம், பெரிய ஹதீஸ் இது, சுருக்கி சொல்றேன், ஒரு நேரம் இல்லையே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல ஓடி வருவோம் நாங்க எல்லாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்களை பார்த்து சொல்லுவாங்க, நான் வாழ்க்கையில 3 பொய் சொல்லியிருக்கிறேன், அதால் அல்லாஹோட பேச இயலாது. நஃப்சி நஃப்சி, நான் என்ன பார்த்து கொள்றேன், உங்களை பார்க்கல இன்னைக்கு சொல்லுவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட போங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, அவரும் மேலா. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட போங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடைசி முடிவு ஒன்று தருவாங்க, யார் தெரியுமா? நீங்க எல்லாரும் சேர்ந்து போங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பதான் நாங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி வருவோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் பார்த்துட்டு, அல்லாஹ்வோட கோபம் அப்படி இருக்கு, அல்லாஹ் அப்படி கோபம் அடைஞ்சிருப்பான் அன்றைக்கு. உடனே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதுல விழுவாங்க.
சுஜூதுல விழுந்து அல்லாஹ் புகழ தொடங்குவான். நபி அவங்க சொன்னாங்க, அந்த நேரம் அல்லாஹ் நீங்க உதிப்புல போடுவான், அல்லாஹ் புகழ 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 அல்லாஹ்ட கோபம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அல்லாஹ் உடனே சொல்லுவான், யா முஹம்மத் இர்ஃபா ரஅஸக் சல் துஅத, முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை தூக்குங்க, கேளுங்க நான் தாரேன். உடனே நபி அவங்க சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? என் மகள் ஃபாத்திமா, என் பேரப்புள்ள ஹுசைன், என் மகன் இப்ராஹிம் இல்ல, உம்மதி, யா அல்லாஹ் என்ன உம்மத்தை பாதுகா. எவ்வளவு இரக்கம் இருந்திருக்கும் கல்புல. உம்மதி என்று தான் சொல்லுவாங்க, என்ன உம்மத்தை பாதுகார் யா அல்லாஹ். இப்படியே நபி அவங்க ஷஃபா செஞ்சுட்டு இருக்கும்போது திரும்ப அல்லாஹ்ட கோபம் கூடிடும். திரும்ப நபி அவங்க சுஜூதுல விழுவாங்க. அல்லாஹ் சொல்லுவான், திரும்ப உயர்த்துங்க தலையை, கேளுங்க, திரும்ப உம்மத்தி தான், யா அல்லாஹ் என்ன உம்மத் உம்மத். கண்ணியமிக்க சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த இஸ்லாம் தான் இன்றைக்கு எங்கட கையில் இருக்குது. சகோதரர்களே, நாங்க இஸ்லாத்தை பின்பற்றதோட பின்பற்றக்கூடிய ஒரு சமூகத்தை நாங்க உருவாக்கும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பதஅ அல் இஸ்லாமு கரீபன் வ சயஊது கமா பதஅ தூபா லில் குரபா. இஸ்லாம் ஆரம்பத்தில் கரீபாக ஆரம்பித்தது. ஒத்தருமையில இஸ்லாத்தை கணக்கெடுக்க, எதிர்காலத்தில் இஸ்லாம் கரீபா மாறிடும். காரணம் கணக்கெடுக்க மாட்டாங்க. இஸ்லாமா விடு, ஹாஃபிஸாக்குறதா, மௌலவியாக்குறதா, பயானா எல்லாம் விடு. எங்களுக்கு தெரியும், பயானுக்கு வர மாட்டாங்க, சாப்பாட்டை போடுங்க வருவாங்க. அது பயானுக்கு வாரது இல்லை, சாப்பாட்டுக்கு தான் வாரது. அதான் இன்றைக்கு பள்ளி என்றா என்ன? சாப்பாடு இருக்கணும், கிச்சன் இருக்குதா? முதல் மையத்தை அடக்கிறது, மையத்து குளிப்பாட்டத்துக்கு இடம் தான். முதல் கிச்சனை கட்டு, அப்பா வருவான் பள்ளி. எவ்வளவு எங்களை விளங்கி வச்சுட்டாங்க. சாப்பாட்டை தந்தா பைத்தியக்காரனாக்கலாம், சாப்பாடை கொடுத்து இல்லை. எங்களோட தீன் பொறுமதியான, சாப்பாட்டுக்கு விற்கிற தீன் அல்ல இந்த தீன். சொர்க்கம் கிடைக்கும் சகோதரர்களே. நபியோங்க சொன்னாங்க, வஸயஊது கமா பதஅ. எப்படி கரீபாக இஸ்லாம் தொடங்கியதோ, எதிர்காலத்தில் கரீப் யாரும் கணக்கெடுக்க மாட்டார். இஸ்லாத்தை கணக்கெடுக்க மாட்டான் யாரும். நபியோங்க இப்ப துஆ கேட்டாங்க, என்ன தெரியுமா? தூபா லில் குரபா, யா அல்லாஹ் குரபாக்களுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும். சஹாபாக்கள் கேட்டா, வமல் குரபா யா ரசூலல்லாஹ், குரபாக்கள்டா யாரு? அல்லதீன யுஸ்லிஹூன மா அஃஸதன் நாஸ், மக்கள் குழப்பின ஒன்றை சீராக்கினாங்களே, மக்கள்கிட்ட இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்தாங்களே, இவங்க தான் குரபாக்கள். எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, இவ்வளோ பெரிய அந்தஸ்துகள் இருக்குது. அந்த அந்தஸ்துகளை அடைவதற்கு முயற்சி செய்வோம். உலகத்தில் நாங்கள் தாயிகளாக, இஸ்லாமிய அழைப்பாளர்களாக இஸ்லாத்தை பின்பற்றுறது, தொழுகிறதோட தொழுகைக்கு 2 பேரை கூப்பிடுறது, ஜகாத் கொடுக்கிறதோட ஜகாத் கொடுக்க வைக்கிறது. எவ்வளோ கூட்டாளிமா இருக்கிறாங்க, காஃபிர்கள், முஷ்ரிக்கள், யஹூதிகள், நசாராக்கள். கொஞ்சம் இஸ்லாத்தை பேசுறது, அவங்களுக்கு நேர்வழி கிடைச்சிட்டா அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் உயர்ந்த சொர்க்கவாதிகளாக மாறிவிடுவோம். எல்லா